ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா என்ன செஞ்சுட்டாருங்கிறதுக்காக நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க, நரேந்திர மோடி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு நம்பி உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு குடும்பத்திற்கு ஒரு வேலை வாய்ப்போ ஆட்சி அமைக்கப்பட்ட 20 நாள்ல தருவோம்னு நாங்க சொன்னோம். நாங்க வந்தா தான் அதை செய்ய முடியும். ஏன்னா 20 வருஷமா நாங்க இல்லங்க. அப்ப நாங்க வந்தா தான் அதை செய்ய முடியும். இதுக்கு மேல எங்களால ஒண்ணு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாம்ல. 20 வருஷமா இல்ல, நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்ற ஒரு நம்பிக்கை இருக்காது. மத்தியில உங்க ஆட்சி இல்ல, மத்தியில பிஜேபி தான் இருக்கு. அவங்க கூட கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை கொண்டு வரலாம்னு மக்கள் நினைக்கலாம்ல. நினைக்கலாம். எப்பன்னா தேர்தல் ஆணையம் ஒழுங்கா நடந்தா அப்பதான் நாங்க அந்த நினைப்புல எடுத்துக்க முடியும். தேர்தல் ஆணையத்தை ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒட்டுமொத்த மக்கள் முடிவையும் இப்படி நீங்க எடுத்துக்கிறது சரியானதா இருக்குமா? சுய விமர்சனம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. நாங்க ஹரியானா தேர்தல்ல 5 லட்சம் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மகாராஷ்டிரால 1 கோடி வாக்காளர்கள் வித்தியாசம் எப்படி வந்ததுன்னு நாங்க காட்டிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் யார் வெடிப்பதற்கு முன்பு நான் வெடித்துக் கொள்கிறேன் எதுக்கு எஸ்ஐஆருக்கு எதிரான விளையாட்டுக்கா இதெல்லாம்? இதுதாங்க ஜனநாயக படுகொலை. திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. நரேந்திர மோடியை ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு?